அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய முதல் நாளுடைய இரவு தொழுகை முடிச்சுட்டு நம்ம இப்போது இந்த வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற அந்த தலைப்பில் தொடர்ச்சியான இரவு வகுப்புகளை நாம் நடத்த இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல் மனிதர் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய முதன்மை பகைவன் யார்? அது இப்போ பொதுவாக பல இயக்கங்களில் உள்ள அல்லது இயக்கங்கள் இல்லை என்றாலும் செய்திகளை நிறைய வாசித்து கொண்டிருக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட முஸ்லீம் சமூகத்துடைய முதன்மை பகைவன் யார் அப்படின்னு கேட்டால் அது மொசாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. சில பேர் சங் பரிவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு அரசாங்கத்தையோ ஒரு இயக்கத்தையோ நம்முடைய முதன்மை பகைவர் அப்படின்லாம் கூட சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் முதன்மை பகைவனாக இருப்பது யார்? அஷ்-ஷைத்தான் ஆகிய அந்த இப்லீஸ் தான். இப்போ இப்லீஸ் ஒவ்வொரு மனிதரையும் நரகத்திற்கு இழுத்து செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசி மனிதர் வரை இப்லீஸினுடைய அந்த ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாத மனிதரே கிடையாது. நபிமார்களை கூட ஷைத்தான் தாக்குவான். ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சிறப்பு பாதுகாப்பு உண்டு. நபிமார்கள் அல்லாத மனிதர்களுக்கு அந்த சிறப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம பாதுகாப்பே இல்லாத மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் பல பாதுகாப்புகளை கொடுத்துருக்கிறாங்க. அந்த பாதுகாப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினா ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதன் வழியாக நரக தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த முதன்மை பகைவனாகிய ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் தாக்குவான், அதிலிருந்து நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்வது என்பதை அறிந்து கொள்வது இந்த வகுப்பினுடைய அடிப்படை நோக்கம். நம்ம அல் குர்ஆனை ஓதும்போது கூட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடும். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாமுல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை ஓதும் பொழுது அதில் கூட ஷைத்தான் நம்மிடத்தில் நம்மை குழப்ப முடியும், நம்மை வழிகெடுக்க முடியும். குர்ஆனில் ஷைத்தான் உள்ள நுழைஞ்சு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை வாசிக்கக்கூடிய நம்மிடத்தில் நம்மை தடுமாற செய்துவிட முடியும். அப்போ அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போதுவெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறோம் இல்லையா. அப்போ ஷைத்தானுடைய தாக்குதல் மனிதர்களுக்கு எந்த நேரத்திலும் இருக்கும். நம்ம தொழுகையில் நிற்கும் போது கூட பார்க்குறோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி அதற்கு பிறகு நம்ம கையை கட்டுறோம். உடனே என்ன நடக்குது? ஷைத்தான் நம்முடைய சிந்தனைக்குள்ளே நுழைகிறான், வெவ்வேறு சிந்தனைகளை கொண்டு வருகின்றான். இப்போ ஷைத்தானுடைய தாக்குதல் நாம் தொழும் போதும் இருக்குது, குர்ஆன் ஓதும் போதும் இருக்குது. எந்த நல்ல காரியங்களை செய்ய நம்ம முயற்சி செய்தாலும் ஷைத்தானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தாக்குதல்களின் மூலமாக ஷைத்தான் எதை நாடுகிறான்? நம்மை வழிகெடுத்து அவன் செல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு நம்மையும் இழுத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறான். அப்படி என்ன பகைமை ஷைத்தானுக்கு? ஏன் மனித சமூகத்தின் மீது ஷைத்தான் அப்படி ஒரு வெறுப்பும் பகைமையும் கொண்டிருக்கிறான்? அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் கொடுத்த போது ஷைத்தான் அதனால் பொறாமை கொண்டான், தற்பெருமை கொண்டான், கர்வம் கொண்டான். அதன் விளைவாக அவன் சொர்க்கத்தை விட்டு நிரந்தரமாக தூரமாக்கப்பட்டான். இப்போ அந்த வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனில் வெவ்வேறு இடங்களில் சொல்கிறாங்க.
குறிப்பாக 3 சூறாக்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்தது, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கொடுத்தது, ஷைத்தான் அந்த பொறாமை மற்றும் கர்வத்தின் காரணமாக அதில் மாறுபட்டது, எப்படியெல்லாம் மனிதனை அவன் தாக்குவேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி அவன் அனுமதி பெற்றது, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த 3 சூறாக்கள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா, சூரத்துல் பக்ரா 2வது சூரா, அதற்கு அடுத்தது சூரத்துல் அராஃப் 7வது சூரா, அதற்கு அடுத்தது சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூரா. இந்த 3 சூறாக்கள்லையும் 10, 11, 12 ஆயத்துகள் இந்த மாதிரி தான் வருது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த ஆயத்துகளில் இந்த சம்பவங்கள் வருகின்றன. ஒவ்வொரு சூறாவிலையும் ஒரு கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்குது. ஒன்றுன்னா நேரடியாக ஒன்று இல்லை, ஒரு சில கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அப்போ இந்த 3 சூறாக்களில் வரக்கூடிய விஷயங்களை தொகுத்து பார்க்கும் பொழுது நமக்கு மிக அதிகமான படிப்பினைகள் கிடைக்கின்றன. நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளும் நமக்கு தெளிவாகின்றன. அப்போ அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய இந்த 3 சூறாக்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ் அவன் தான் ஷைத்தானாக ஆனான். அந்த ஷைத்தான் இந்த 2 பேருக்கும் நடந்த சம்பவங்கள், அதன் விளைவாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அந்த தாக்கங்கள் மற்றும் தாக்குதல்களிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அந்த வழிமுறைகள், இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த ரமதானுடைய இரவு வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லது இது போன்ற வரலாறுகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. சில நேரங்களில் நபிமார்கள் அல்லாத நல்லோர்களுடைய வரலாறுகளையும் சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த நபிமார்களுடைய தாவாவிற்கு, அழைப்பு பணிக்கு முரண்பட்ட மக்கள் எப்படி இருந்தாங்க அதையும் சொல்லி காண்பிக்கின்றாங்க. அதனால தான் அறிஞர்கள், குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை 3 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்க. அதாவது குர்ஆனுடைய உள்ளடக்கம் அப்படிங்கிறது 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அடிப்படை நம்பிக்கை அகீதா, 2வது சட்டங்கள் அஹ்காம், 3வது வரலாறுகள். அப்போ குர்ஆனுடைய உள்ளடக்கத்தை அறிஞர்கள் எப்படி சுட்டி காண்பிக்கிறாங்க? குர்ஆனுடைய உள்ளடக்கம் அப்படிங்கிறது 3 விஷயங்கள் தான். 1 அடிப்படை நம்பிக்கைகள் அகீதாவை பற்றி, இன்னொன்று சட்டங்கள் அஹ்காம் அவற்றை பற்றி, 3வது கஸஸ் வரலாறுகள். அப்போ இந்த வரலாறை நம்ம பார்க்கறதுங்கிறது குர்ஆனுடைய உள்ளடக்கத்தில் 3ல் ஒரு கோணத்தை பார்ப்பது, 3ல் ஒரு பங்கு இல்லை, 3ல் ஒரு கோணத்தை பார்ப்பது இன்ஷா அல்லாஹ். இந்த கஸஸ், இந்த வரலாறுகள், இவையெல்லாம் எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க அப்படிங்கிறத, அந்த காரணத்தை, அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சூரத்துல் ஹூத் 11வது சூராவுடைய 120வது ஆயத்தில் தெளிவாக நம்ம கிட்ட சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, பஅத அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி وَقُلٌّ نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَالْمَوْعِظَةُ وَالذِّكْرَى لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? وَقُلٌّ نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ, தூதர்களுடைய செய்திகள், தூதர்களை பற்றிய செய்திகள், அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா செய்திகள், எல்லா வரலாறுகள் உங்களுக்கு நம்ம இறக்கி வச்சிருக்கிறோமே, அவை எதற்காக நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம்? மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக, அவற்றை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக.
இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, وَجَاءَكَ فِي هَذِهِ. இந்த மாதிரி அந்த வரலாறுகள் வந்திருக்கு, அவற்றில் என்ன இருக்குதுன்றதை அல்லாஹ் சொல்றாங்க. அவற்றில் அல் ஹக்கு, அல் மௌஇஸத்து, ذிக்ரா, மூன்று விஷயங்கள். அல் ஹக், அல் மௌஇஸா, ذிக்ரா, இந்த மூன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு திக்ரா? திக்ரா லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னது? மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக, உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ தூதர்களுடைய, நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வரலாறுகள், இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வரலாறுகளை அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறோம் அந்த வரலாறுகள், இவற்றை கொண்டு என்ன நாடப்படுகிறது? நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துதல் என்பது நாடப்படுகிறது. அப்போ குர்ஆனுடைய வரலாறுகள், அதாவது குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகள், இவற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவற்றை சரியாக தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உள்ளங்கள் உறுதிப்படுத்தப்படும், ஸ்திரப்படுத்தப்படும். நம்முடைய உள்ளங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது ஒரு நிலையாக நிற்காது. ஆனால் அதை நிலைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த வரலாற்றின் மூலமாக நடக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. பொதுவாக நம்ம குர்ஆனுக்கு வெளியில் பல வரலாறுகளை படிச்சிருப்போம். குர்ஆனில் படிக்கிற வரலாறு இல்லாமல் வெளியில் பல வரலாற்று நூல்களை படிச்சிருப்போம். பல சமூகங்கள், பல அரசுகளுடைய வரலாறுகளை படிச்சிருப்போம் இல்லையா? எதற்காக அந்த வரலாறு படிக்கிறோம்? நிறைய பேர் சும்மா பொழுதுபோக்குக்காக வரலாறுகளை படிப்பாங்க. அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றதுக்காக படிப்பாங்க. சிலர் வரலாற்றிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கோணத்தில் அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகள் எதற்காக அப்படின்னா, நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக. மனிதர்களுடைய உள்ளங்கள் பலகீனமானவை, தடுமாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை, புரளக்கூடியவை, நேர்வழியிலிருந்து பிறழ்ந்து சென்று தவறான வழிக்கு கூட போய்விடலாம். அப்போ அந்த மாதிரி இதயங்கள் பிறழ்ந்து விடாதிருக்க, இதயங்களை உறுதிப்படுத்த நமக்கு உதவக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானவை அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகள். அப்போ அந்த கோணத்தில், அந்த நோக்கத்தில் தான் நாம் குர்ஆனுடைய வரலாறுகளை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் குறிப்பாக மனித சமூகத்தின் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நாம் இந்த நோக்கத்திற்காகத்தான் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி படிக்கும் பொழுது, படித்து முடிக்கும் பொழுது நம்முடைய இதயங்கள் உறுதிப்படுத்தப்படும். ஏனென்றால் இந்த வரலாறுகளில் 3 முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார்கள். அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் ஹக், முதல்ல சத்தியம் அப்படிங்கிறது இந்த வரலாறுகளில் இருக்கு. எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை நம்ம பார்க்கணும். சத்தியம் எது, சத்தியத்தை பின்பற்றிய மக்களுக்கு என்ன விதமான உதவியும் பாதுகாப்பும் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, அதை நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம். அதே போல் சத்தியத்துக்கு எதிரான மக்கள், சத்தியத்துக்கு எதிரான கொள்கைகள், அவற்றை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ இவற்றின் மூலமாக எது சத்தியம் என்பதை நாம் துல்லியமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வரலாறுகள் மூலமாக முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அல் ஹக் அப்படின்னா என்ன, சத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இரண்டாவதாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அல் மௌஇஸா. அல் மௌஇஸா அப்படின்னா என்ன? நல்ல உபதேசம், நல்ல அறிவுரைகள். அப்போ இந்த வரலாறுகளை, குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் படிக்கிறதன் மூலமாக வெறும் கதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த வரலாறுகளை படிக்கிறதன் மூலமாக நாம் நல்ல அறிவுரைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை, நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொள்வோம். மற்ற வரலாறை படிக்கிறதுக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறை படிக்கிறதுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசங்கள் இவை. குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு உண்மையான வரலாறு, அதன் மூலமாக சத்தியம் எது என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். அதே போல குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் நல்ல அறிவுரைகளை, வாழ்க்கைக்கான நல்ல வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக எதை பெற்றுக்கொள்வோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ذிக்ரா லில் முஃமினீன்.
திக்ர் அப்படின்னா நினைவூட்டல். திக்ரா லில் முஃமினீன் அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டல். நினைவூட்டல் எதை பற்றி நினைவூட்டல்? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்தார்கள் என்பதை பற்றி, நாம் என்ன விதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும் என்பதை பற்றி, அதில் ஷைத்தானுடைய தாக்குதல்கள் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி, நம்ம எப்படி இருந்தால் ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்பதை பற்றி, இன்னும் இதையெல்லாம் செஞ்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கும், இவற்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த போய் சேரக்கூடிய நரகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய நினைவூட்டல். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட வரலாறுகளில் இருக்கின்றன. அப்போ நம்ம பொதுவாக வரலாறு படிக்கிறதுக்கும் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொன்ன அந்த வரலாறுகளை அந்த கோணத்தில், குர்ஆனுடைய கோணத்தில் படிக்கிறதுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கின்றது. பொதுவாக வரலாறுகளை படித்தால் செய்திகள், தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் அனுபவ ரீதியான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். பல நேரங்களில் மக்கள் அதை பெற்றுக்கொள்றதே இல்லை. வரலாறு படிக்கிறாங்க, கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பொழுதுபோக்குக்காக படிக்கிறாங்க. ஆனால் அல் குர்ஆனுடைய வரலாறுகள், அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகள் பொழுதுபோக்குக்காக சொல்லப்படவில்லை. குர்ஆன் ரொம்ப சீரியஸான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, அதற்காக அல்லாஹ் நடுவில் வரலாறுகளை சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். இந்த வரலாறுகளுமே சீரியஸான விஷயங்கள் தான். ஆனால் அது சுவைப்பட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெறும் சுவைப்பட மட்டும் சொல்லப்படலை. அந்த வரலாறுகளில் இருந்து எது அல் ஹக், எது சத்தியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அந்த வரலாற்றிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல உபதேசங்கள் முடியும். மூன்றாவதாக நாம் யாரு, எதை நோக்கி என்ற நினைவூட்டல்களை நாம் மூமின்களாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மூன்று விஷயங்களும் இந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் என்ன ஆகும்? நம்முடைய உள்ளங்கள் உறுதிப்படுத்தப்படும். நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தில் நம்முடைய உள்ளங்கள் உறுதிப்படுத்தப்படும். அப்போ இந்த நோக்கத்திற்காகத்தான் அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம படிக்கிறோமே, இந்த நோக்கத்திற்காக தான் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ எதற்காக இது படிக்க? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதை அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டோம்னா இலக்கை அடைந்து விட்டோம், அதன் மூலமாக இந்த பலனை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இதை கொண்டு நாம் எதை அடைய போகிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல் குர்ஆனை கொண்டு நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, குர்ஆன் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே என்னென்னலாம் நடக்கும்? அல் ஹக், சத்தியம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மவ்இஸா, நல்ல அறிவுரைகளை, வாழ்க்கைக்கான நல்ல வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வோம். திக்ரா லில் முஃமினீன், நாம் மூமின்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கான அந்த நினைவூட்டுதல், நாம் யார், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கணும், நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவூட்டுதலும் கிடைக்கும். இப்போ இந்த அல் ஹக், அல் மவ்இஸா, திக்ரா லில் முஃமினீன், இந்த மூன்று விஷயங்களும் இந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? நம்முடைய ஃபுஆத், நம்முடைய உள்ளங்கள் என்னவாகும்? இவற்றை கொண்டு நுசப்பித், அல்லாஹ் உறுதிப்படுத்துவாங்க, ஸ்திரப்படுத்துவாங்க. அப்போ நம்முடைய உள்ளங்கள் உள்ள தடுமாற்றங்கள் போய் நாம் மார்க்கத்தில் நிலையானவர்களாக, உறுதி மிக்கவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் கற்றுக்கொள்ளுதல், குறிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறை விரிவாக கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான இலக்கு, நோக்கம் எது அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அந்த வரலாறுகளை படிக்கும்போது நமக்கு அல் ஹக்னா என்னன்னு தெரியும், அல் மவ்இஸாவை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னும் திக்ரா லில் முஃமினீன், நம்ம மூமின்களாக இருக்கிற பட்சத்தில் திக்ராவை பெற்றுக்கொள்வோம். இதன் வழியாக நம்முடைய ஃபுஆத், நம்முடைய உள்ளங்கள் முசப்பித், அல்லாஹ் நம்ம அதை உறுதியாக ஆக்குவாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. இதற்காகத்தான் நம்ம இதை படிக்க ஆரம்பித்தோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம எதையெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கப் போகிறேன், அதாவது மனிதனை படைக்கப் போகிறேன் என்று வானத்தில் மலக்குகளை அழைத்து அறிவிக்கிறாங்க.
அப்போ மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, பூமியில் குழப்பம் செய்து ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீங்கள் படைக்க போறீங்க, எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. மலக்குகள் மனிதர்களுடைய தன்மையை உணர்ந்திருந்தாங்க. அப்போ இந்த தன்மை உடையவங்க இதை தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவங்களுக்கு எல்லா பொருட்களுடைய விஷயங்களையும் பெயர்களையும் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து கல்வி ரீதியாக மனிதன் அப்படிங்கிறவங்க உயர்ந்தவங்க, மலக்குகளை விடவும் உயர்ந்தவங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே மலக்குகளுக்கு புரிய வைக்கிறாங்க. மலக்குடைய கேள்விகளுக்கு செயல் ரீதியான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறாங்க, இந்த கல்வியுடையவருக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்குது, அந்த கண்ணியத்தை தரும் விதமாக வெளிப்படுத்தும் விதமாக ஆதமுக்கு நீங்கள்லாம் சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானத்தில் இருந்த எல்லாரும் சஜ்தா செய்கிறாங்க, இப்லீஸை தவிர. இப்லீஸ் மலக்கு கிடையாது, அவன் ஒரு ஜின். இப்லீஸ் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆதமுக்கு சஜ்தா செய்யலை. ஏன் சஜ்தா செய்யலை, நான் கட்டளையிட்டேன், ஏன் என் கட்டளைக்கு கீழ்ப்படியலை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்லீஸை கேட்கும் பொழுது அவன் ஒரு பதிலை சொல்கிறான். ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், ஆதம் ஆகிய அந்த மனிதனை விட நெருப்பால் படைக்கப்பட்ட தான் உயர்ந்தவன் என்று இப்லீஸ் சொல்கிறான். ஆனால் அது உண்மை அல்ல. உண்மையில் ஜின்னினத்தை விட அந்த இப்லீஸை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதர் தான் உயர்ந்தவர். ஆனால் கர்வத்தின் காரணமாக, தலைகணத்தின் காரணமாக இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறான். அப்போது அவன் நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய கருணை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டான். சொர்க்கத்தை விட்டு நிரந்தரமாக அவன் தூரமாக்கப்படுறான். அப்போ தான் சொர்க்கத்தை இழந்து விட்டோம், தான் நரகத்துக்கு உரியவனாக ஆகிவிட்டோம் என்பதை உணர்ந்த இப்லீஸ் அப்போ கூட தன்னுடைய தவறு என்பதை ஒத்துக்கொள்ளாமல் மனிதன் காரணமாகத்தான் தான் நரகவாசி ஆனா, மனிதன் காரணமாகத்தான் தான் சொர்க்கத்தை இழந்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், எந்த மனுஷன் காரணமாக நீங்கள் என் மேலே இந்த தீர்ப்பு கொடுத்தீங்களோ அந்த மனிதர்கள் எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன், அவங்கள நரகத்துக்கு இழுத்துட்டு போவேன் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, நீ முயற்சி செய் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் என்னுடைய உண்மையான நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்லீஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் மீது தாக்குதல் நடத்த அனுமதி கொடுக்குறாங்க. தாக்குதல்லாம் நேராக உடம்பு அடிக்கிறது இல்லை, மனிதனுடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மனசில் அந்த ஊசலாட்டத்தை முதலில் ஏற்படுத்தி அவர்களை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவங்க 2 பேரையுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தான் அந்த ஷைத்தான் ஆகிய இப்லீஸ். இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான், ஆதமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்து. ஆனால் ஆதமை அல்லாஹ் மன்னித்தார்கள், ஹவ்வாவை அல்லாஹ் மன்னித்தார்கள். ஆனால் இப்லீஸ் அல்லாஹ் மன்னிக்கவே இல்லை. ஏன்? ஆதம் கர்வத்தின் காரணமாக தவறு செய்யலை, ஆசையின் காரணமாக தவறு செஞ்சாங்க. தவறு சுட்டி காட்டப்பட்ட போது தான் தவறு இழுத்து விட்டோம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் முன்னாடி பணிவை காண்பிச்சாங்க. அந்த பணிவை காண்பிக்கும் போது, அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து அந்த துவாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்லீஸோ ஒருபோதும் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தான் செய்தது தவறே இல்லை என்றும், பிறகு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அதுக்கு மனிதன் தான் காரணம் என்றும் அடுத்தவங்க மேலே குறை சொல்லியும் அவன் கர்வத்தோடு இருந்தான். அவன்கிட்ட அந்த பணிவு இல்லை, தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணிவு கிடையாது, தற்பெருமையும் கர்வமும் தான் இருந்துச்சு. அப்போ அந்த கர்வத்திற்கு காரணமாக அவன் தண்டிக்கப்பட்டான். இப்போ இதன் காரணமாக மனித இனத்தின் மீது அந்த ஷைத்தான் ஆகிய இப்லீஸ் நிரந்தர பகையை ஏற்படுத்தி கொண்டான். முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை இப்லீஸுடைய தாக்குதலுக்கு உள்ளாவார்கள். அதற்கு அவன் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு அந்த அனுமதியும் பெற்றுக்கொண்டான். இப்லீஸ் அவங்கள தாக்குவான். என்ன செய்வான்? அவங்கள கொன்னுடுவாங்களா அப்படின்னா இல்லை, அவங்கள நேர் வழியை விட்டு பிறழச் செய்வான். பிறழ்ந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேர் வழியை விட்டு நரகத்துக்கு போகக்கூடிய வழிகளில் அவர்களை நுழைய செய்து அப்படியே அவங்கள நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான்
இப்லீஸினுடைய ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் தாக்குதல். இப்போ இந்த சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது இதில் நிறைய ஆழமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஆயத்துக்களை நாம் அரபியில் பார்க்கும் பொழுது, அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாம் அப்போ தான் நம்ம பல படிப்புகளை பெற்றுக்கொள்ளும். அதே ஆயத்துக்களை வெறும் மொழிபெயர்ப்பாக பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் 100ல் 1 அல்லது 2% தான் சொல்லலாம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மாதிரி வார்த்தைகளை அரபியில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதில் இந்த சூறாவில் வரக்கூடிய இந்த ஆயத், உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆயத், அதற்கு விளக்கமாக சூரத்துல் ஆராஃபிலையும் சூரத்துல் ஹிஜ்ர்லையும் வரக்கூடிய இந்த ஆயத்துகள் என்று அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது நாம் பெரும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்வோம். என்ன மாதிரியான படிப்பினைகள்? நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய படிப்பினைகளையும் வழிகாட்டுதல்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதற்காகத்தான் நாம் இதை பார்க்க போகிறோம். இதில் பல முக்கியமான கேள்விகளுக்கான பதிலையும் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க. இப்போ இதன் காரணமாக ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்கவுங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், கடைசி மனிதன் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவத்தோடு தான் பிறக்கிறாங்க என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. அதை அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக வைத்திருக்கிறாங்க. அந்த பாவத்தை நாம் நல்ல நம்பிக்கைகளை, அதாவது ஈமானை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு கழுவ முடியாது, சுத்தமாக்க முடியாது என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தை நீங்கள் கழுவலைன்னா நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் நம்பிக்கைகளும் அமல்களும் பாவத்தை கழுவாது. அப்போ அந்த பாவத்தை கழுவி எது சுத்தப்படுத்தும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க ஒரு கதையை கொண்டு வர்றாங்க. யார்? கிறிஸ்தவர்கள். என்ன கதையை கொண்டு வர்றாங்க? இறைவனுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும், மனிதர்களுடைய பாவங்களை கழுவி மனிதர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தை சேர்ப்பதற்காக இறைவன் தன்னுடைய சொந்த மகனை பூமிக்கு அனுப்புனதாகவும், அந்த இறைவனுடைய மகன் மனித வடிவில் பூமிக்கு வந்ததாக, பிறந்ததாக, இங்கே வாழ்ந்ததாக, அவங்க சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி இறந்ததாக அவங்க ஒரு கதையை முன்வைக்கிறாங்க. அது உண்மையான வரலாறு அல்ல, வரலாறும் கதையும் கலந்த ஒரு விஷயம் அது. அப்படி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தியதால் அந்த இரத்தத்தை கொண்டு மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட்டன. அதனால தான் சொல்லுவாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படை கொண்டு வருது? முதல் மனிதரான ஆதம், அவங்களுடைய மனைவியாகிய ஹவ்வா, இவங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்கலை. அதனால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த முதல் பாவம், ஆதி பாவத்தோடு தான் பிறக்கிறாங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதற்கு மறுப்பும் தெளிவும் அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை என்பதற்கான மிக எளிமையான ஆனால் மிக மிக வலிமையான ஒரு வாதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும்போது நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்போ இந்த கோணங்கள்லையுமே நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்த உடனே சில விஷயங்கள் நடந்தன. சில திக்ருகள், சில துஆக்கள் இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அதே போல் இறைவனுக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுனுடைய முதல் துஆ, இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவையெல்லாம் என்ன, அவற்றுக்கான விளக்கங்கள் என்ன என்பதையுமே நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல் குர்ஆன் ரீதியாக நாம் அணுகும் பொழுது நம்ம வெறும் வரலாறு மட்டும் படிக்க போகிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை போல அல் ஹக் அல் மௌஇஸா திக்ரா லில் முஃமினீன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மூலமாக நாம் அகீதா மன்ஹஜை அறிந்து கொள்வோம். நாம் அதப் அஹ்லாக், நல்லொழுக்கங்கள், நற்பண்புகள், நற்செயல்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்வோம். தாவாவுடைய வழிமுறை, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பொதுவாக கடவுளுக்கு மகன் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய எந்த மதத்தினருக்கும் எப்படி தாவா செய்கிறது, அவங்களுடைய அந்த அடிப்படைகளையே இல்லாமல் ஆக்கக்கூடிய வாதங்கள் எவை என்பதையுமே நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆன் ரீதியாக பார்க்கறது மூலமாக கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம அகீதா மன்ஹஜை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அடிப்படை நம்பிக்கைகள், மார்க்கத்தை விளங்கக்கூடிய வழிமுறையை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் சாலிஹான அமல்கள், நல்ல அதபுகள்,
அதை படிப்போம். நல்ல ஒழுக்கங்கள், நற்பண்புகள், நற்செயல்களை பற்றியும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கூடவே சேர்ந்து தாவாவுடைய வழிமுறையும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துகள் வழியாக, அவற்றுடைய தஃப்சீர்கள் வழியாக நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இது வரலாறு அப்படிங்கிறதுனால தஃப்சீர் படிக்கும்பொழுது காட்ட வரக்கூடிய ஒரு சுமை மாதிரி தெரிகிற அந்த விஷயம் இங்கே தெரியாது. ஏன்னா இது வரலாறு, இது சுவையான சம்பவம் அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே நமக்கு போகும், விறுவிறுப்பாகவும் இன்ஷா அல்லாஹ் போகும். அப்போது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படித்து முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். எந்த விஷயம் அப்படின்னா, நம்ம ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். பொதுவாக நம்ம குர்ஆன் ஓதும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் அப்படின்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இது வரைக்கும் விளக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு வகையில் சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாட்களுடைய வகுப்புகள், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறாக நாம் படிக்கக்கூடிய வகுப்புகள், அத்தனை வகுப்புகளுமே ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கு உரைத்தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த வார்த்தைக்கான தஃப்சீர், அதுதான் அந்த தஃப்சீர் தான் இனி வரக்கூடிய அத்தனை வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ். ஒரு வரிக்கு 20 நாட்களுக்கு மேலே விளக்கு உரையா அப்படின்னா ஆம். எப்போ குர்ஆனை ஓதுனாலும் அஊது பில்லாஹ் நம்ம சொல்கிறோம். பல விஷயங்களில் நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ ஏன் பாதுகாப்பு தேடணும்? அப்போ அப்படி ஒரு பெரிய அபாயமான விஷயமா அது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல் குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக தெரிந்து கொண்டால்தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்ன, ஷைத்தானுடைய சதி வலைகள் என்ன, அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி, சதி வலையில் விழாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தோற்கடித்து மனித குலம் மீட்சி அடைவது எப்படி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழியை தெரிந்து கொள்வதற்காக, நம்முடைய இதயத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, அந்த தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் அல் ஹக் என்ற அந்த சத்தியத்தையும், அல் மவ்இதா என்ற அந்த நல்லுபதேசம், நல்ல அறிவுரையும், திக்ராலில் மூமினின் என்ற அந்த இறை நம்பிக்கையாளருக்குரிய நினைவூட்டல்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவற்றை இலக்காக வைத்து நம்முடைய நியத்தை சரி செய்து கொண்டு, சரியான நியத்தை வைத்துக்கொண்டு இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய வார்த்தைகள் சிலவற்றை கொண்டு இன்றைய இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 176வது ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். ஆகவே இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த வரலாறுகளை விரிவாக எடுத்து சொல்லுங்கள், இதன் மூலமாக அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுபவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. தஃபக்குர் உடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த தஃபக்குர் உடையவர்களாக நாம் ஆவதற்காகத்தான் இந்த வரலாறை நம்ம படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம ஏன் இந்த வரலாறை படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக நம்ம பொதுவாக குர்ஆனில் உள்ள வரலாறை படிக்கிறோம்? நம்முடைய ஃபுஆத், நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்படுவதற்காக நம்ம படிக்கிறோம். எப்படி அவை உறுதிப்படுத்தப்படும்? அந்த வரலாற்று சம்பவங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய முறைகளில் நாம் அல் ஹக் அப்படின்னா சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அல் மவ்இதா நல்ல அறிவுரைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை, நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொள்வோம். திக்ராலில் மூமினின் மூமின்களுக்கான அந்த சிறப்பு நினைவூட்டல்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்ம தஃபக்குர் செய்யும் பொழுது இதன் மூலமாக நம்முடைய ஃபுஆத், நம்முடைய இதயங்கள் அவை அல்லாஹ்வால் உறுதி செய்யப்படும். முசப்பித் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வால் உறுதி செய்யப்படும். அப்படிப்பட்ட நிலையான, ஸ்தரமான, உறுதி செய்யப்பட்ட அந்த இதயத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து அப்படியே நாம் மரணிக்க எனக்காகவும் உங்களுக்காகவும் நம் அனைவருடைய பெற்றோர், உடன் பிறந்தார், குடும்பத்தினர், நம்முடைய உறவினர்கள், அண்டை வீட்டார், நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதர், அவங்க அத்தனை பேருக்காகவும் இந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து இன்றைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை வகுப்பிலிருந்து அந்த ஆயத்துகளுக்குள்ளே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் விரிவாகவும் ஆழமாகவும் பார்ப்போம்.
இதை நல்ல முறையில் பார்த்து இதனுடைய இலக்காக எது சொல்லப்பட்டதோ அதை நாம் அடைந்து கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி துஆ கேட்டவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.